இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இந்த கிராஃப்ட்டை வந்து நமக்கு அனுப்பியிருக்கவங்க நாஃபியா ரியாஸ். ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் ஹெட்பேண்ட். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, கில்டர்ஸு, க்ளூ, ஹெட்பேண்டு, சிசர், அப்புறம் சில்வர் கம்பி, ஸ்டாக்கிங்ஸ் பூ பண்ணுற சில்வர் கம்பி, லேஸ், 2 கலரான லேஸு, நூல், நரம்பு. இப்போ சில்வர் கம்பியை வந்து 1 இன்ச் அளவுக்கு 10 கம்பி ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு கம்பி கொஞ்சம் பெருசா உள்ள கம்பி. இப்போ வந்து அந்த கம்பியில வந்து சின்ன சின்ன ரோஸ் எல்லாம் வந்து நூல் வச்சு கட்டி ரெடியா வச்சுங்க. இந்த மாதிரி 5 சில கோல்டன் கலர், 5 இன்னொரு கலர் வச்சிருக்காங்க. நரம்புல சுத்தி வச்சிருக்காங்க. இப்போ பெரிய கம்பியில வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஃப்ளவரை வச்சு அப்படியே சுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 கலர் இப்படி மாத்தி மாத்தி 10 ஃப்ளவர்ஸையும் அப்படி நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த நரம்புல வந்து கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு பீட்ஸ் உள்ள வச்சிடுங்க. ஏன்னா க்ளூ வச்சுட்டு வச்சிங்கன்னா பீட்ஸ் கீழே விழாது. இப்போ 2 கலரான கில்டர்ஸை ஒரு ட்ரேல எடுத்து வச்சிங்க. இப்போ அதுல வந்து க்ளூ தடவி வச்சிங்க அந்த இலையில க்ளூ தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரேல இருக்கிற ஜிகினால வைக்க போறோம். அப்படி வச்சிங்கன்னா நல்லா அதுல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். 2 கலர் யூஸ் பண்றதுனால அது ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாதிரியான வித்தியாசமான கலர்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கோல்டும் ரெட்டும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளோரல் டேப் சுற்றி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ ஹெட்பேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய லேஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி சுத்த போகிறோம். இதில் ஊசியை வச்சு முன்னாடி கட்டிங்க, இல்லைன்னா கலண்டு விழுந்துடும். ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக நார்மலாக சுற்றுற மாதிரி சுற்றி வச்சிங்க. இப்போ கடைசியாக அது முடிக்கும் போதும் அதே மாதிரி ஊசி வச்சு தச்சிடுங்க. க்ளூ கூட வைக்கலாம். க்ளூ கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நூல் வச்சு தச்சிருக்காங்க அதில். இப்போ அடுத்தது வந்து நம்ம கோல்டன் கலரை இதில் லேஸை வந்து சுத்த போகிறோம். எப்போதுமே அந்த ஃபர்ஸ்ட் சுற்றுற லேஸை விட இது சின்னதாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி கடைசியாக எண்டில் வந்து நூலை வச்சு நாட் போட்டுருங்க. அந்த நூல் வெளியில தெரியாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஃப்ளோரல் டேப்பை சுற்றி விட்டுருங்க. இப்போ பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற அந்த ரோஸை வந்து சின்ன கம்பி வச்சு உள்ள சுற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ளோரல் டேப்பை வச்சு சுற்றி விட்டுருங்க. வெளியில குத்தாத அளவுக்கு, தலையில எந்த ஒரு ஹர்ட்டும் ஆகாத அளவுக்கு நம்ம சுற்றி விட்டுறணும். அப்புறம் இந்த லீஃப், அந்த நரம்பு எல்லாத்தையும் அங்கங்கே ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹேர் பேண்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப காசும் மிச்சம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், நம்மளே பண்ணியிருக்கோன்றது. இப்போ அழகான ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ஹேர் பேண்ட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.